கேட்டுக்கங்க, இனிமேலும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. யார் இவனை மாமா சித்தப்பான்னு உறவு முறை கொண்டாடுறதும் நிறுத்திக்கிறேன். இவனை கிளம்ப சொல்றேன். இது பாரு, என் புருஷன் சொன்னது உனக்கு காதல விழுதா இல்லையா? நன்றி கேட்டவனே, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்காதடா. கிளம்பு, வெளியே போ. உனக்கு நான் இனிமே என் கையால பச்சை தண்ணிய கூட கொடுக்க மாட்டேன். கிளம்பு. ஓ, அப்ப கடைசி வரைக்கும் யாருமே என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை கேட்கவே மாட்டேயல்ல? ஏண்டா, நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போ. இன்னைக்கு காலையில கூட உன்கிட்ட கேட்டேன்ல, உன்னை நம்ப வேற செஞ்சனடா. உன் அண்ணனுங்க ஆரம்பிச்சு குடுக்கற கடை, அங்க நாங்க வந்தா என்னென்ன நடக்கும்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும்டா. எம்பிட்ட அவமானத்தை அனுபவிப்போன்னு கூட எங்களுக்கு தெரியும்டா. ஆனாலும் நாங்க கிளம்பி ரெடியா தானே இருந்தோம். பைத்தியக்காரி மாதிரி உனக்காக பேசிட்டு நின்னேடா. எல்லாரோட நம்பிக்கையும் நீ கெடுத்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகம் போட்டுட்டு இருக்கியா நீ? போய் நல்லபடியா கடை நடத்து. ஏண்டா எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு நீ எப்படி கடை நடத்த போறேன்னு நானும் பார்க்கத்தானே போறேன். இங்க வாரா, பாண்டியனை அழிச்சு போலாம், பாண்டியன் சோர்ஸோட வியாபாரத்தை கெடுத்து போலாம் நீ நினைச்சுக்கிறீங்களா? நினைப்பு இன்னைக்கு கூட குடி சொல்லி பாசு. டேய், இனி அழிக்கிற விஷயத்துல நீயும் ஒன்னைகளும் என்ன பண்றீங்கன்னு பாப்போம்டா. இங்க வாரா, இந்த பாண்டியனை அழிக்கணும்னு நினைக்கிற போதும் அவனு நீ கிடையாது. ஏகப்பட்ட கொம்பைகளை நீ அழிக்கணும்னு திட்டம் போட்டு பார்த்தாங்க. அவங்க முன்னாடி நஞ்ச நிமித்தி நின்று அந்த பாண்டியன் கொண்டைகளை நீ சேர்த்து நீ அழிச்சிருவீங்களாங்க. நீ மளிகை கடை வச்சோன்னு நான் தெருவுக்கு வந்து நினைச்சிருக்காங்களா கொண்டைங்க? இங்க வாரா, அப்படி ஒரு நினைப்பு ஓ மனசுல கொண்டைங்க மனசுல இருந்தா அதை இதோட நிறுத்திக்கணும். என் முட்டோ துரோகத்தை தாங்கின அந்த பாண்டிய, அதுல நீ எல்லாம் என்னடா போடால என்ன ஒண்ணு பாண்டியன் சொல்ல